ஹலோ மீடியா கிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் டியர் சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ஐபிஎல் 2025 ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் த கார்னரில் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. எஸ், 24, 25 இந்த மாதம், அதாவது இந்த வாரத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட் ஹூ மேக் ஹிஸ் வே பேக் டு தி சென்னை சூப்பர் கிங்ஸ் செட்டப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேச போகிறோம். அது வேற யாரும் இல்லை, சமீர் ரிஸ்வி. எஸ், என்ன அப்படின்னா சிஎஸ்கே சமீர் ரிஸ்வியை திருப்பி எடுப்பாங்களா, ஒரு ப்ராமிசிங் கிரிக்கெட்டரை திருப்பி கன்சிடர் பண்ணுவாங்க ரீபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து சமீர் ரிஸ்வியை பத்திய ஒரு குயிக் ஜர்னி சொல்லிடலாம். சமீர் ரிஸ்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பேட்டிங் எபிலிட்டி கொண்ட ஒரு பிளேயர், அதுவும் செம்ம ஸ்டைலிஷா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர், 20 வயசு தான் அவர் ஆகுது. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பா சையத் முஸ்தக் அலி அதுல எல்லாம் நல்லா பண்ணாரு. இதை தாண்டி யூபி லீக்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நம்ம வந்து இந்த டிஎன்பிஎல் எல்லாம் நடத்துறோம்ல, அது மாதிரி அங்க யூபி லீக்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த லீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அடிச்சு தும்சம் பண்ண ஒரு பிளேயர் அப்படினே சொல்லலாம். அதனாலேயே சிஎஸ்கே போன வாட்டி அவரை 8 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. எஸ், ஒரு அன்கேப்டு பிளேயர், யாருன்னே தெரியாத ஒரு பையன், எப்படி 8 கோடி ரூபாய் கொடுத்தாது ஒரு 20 வயசு பையனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல அவருக்கு 19 வயசு தான் அப்படின்லாம் நிறைய யோசனைகள் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தலைமை வந்து ரெய்னாவோட பட்டறையிலேருந்து வர்ற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர். ஈவன் தோ அடுத்த ரெய்னாங்கிற மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு, ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு பிளேயர். அவரை வந்து இந்த வாட்டி வந்து ரீடைன் பண்ணல. பட் நான் யோசிச்ச ஒரு அன்கேப்டு லிஸ்ட்ல மேபி ரீடைன் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவரை வந்து ரீடைன் பண்ணல. ஏன்னா அவரை ஐ திங்க் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ரீபை பண்ணலாங்கிற ஐடியால இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சிஎஸ்கே ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு பத்தி நம்ம ஒரு 4 பாயிண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூத்ஃபுல் எனர்ஜிங்க. சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சமீப காலமா அவங்க வந்து யங் பிளேயர்ஸை பேக் பண்றதையும் அவங்கள டெவலப் பண்றதுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே சமீர் ரிஸ்வி தான். ஏன்னா லாஸ்ட் இயர் அவரை எடுத்து அவர் ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல விளையாட விட்டாங்க. அப்பெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ ருத்ராஜ் மாதிரி, ரச்சின் மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்புகள் கொடுக்க போறப்போ நமக்கு தெரியுது, ஓகே சிஎஸ்கே பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பிளேயர், கண்டிப்பா அடுத்த ஒரு சிஎஸ்கேவோட கோரை செட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து இந்த மிடில் ஆர்டர் டெப்த். சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸை வச்சிருப்பாங்க. லைக் ஒரு எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் ஒரு மொயின் அலி இருந்தார், ஒரு அம்பத்தி ராயுடு இருந்தார், இப்போ ரவீந்திர ஜட்டு, ஒரு சிவம் டூபே, இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுப்பாங்க. இந்த டைமில் சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு குரூப் பண்ணுற பிளேயரை ஃபிட் பண்ணி குரூஷியலான ரோல்ஸ் அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு அவர் வந்து பயங்கரமாக செட் ஆயிடுவார் டீமில். இப்போ எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஓப்பன் பண்ண வச்சு அவர் அங்கே ஃபிட் பண்ணாங்களோ அது மாதிரி மிடில் ஆர்டரோட டெப்த் அதிகரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வியை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அண்டர் ப்ரெஷரில் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எஸ், போன ஐபிஎல்ல அது மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் கிடைச்சப்ப அதை அவர் யூஸ் பண்ணிக்கல. ஆனா வந்து என்ன அப்படின்னா இவரோட வந்து ஸ்டாண்ட் அவுட் ரைட்ஸே வந்து அவர் வந்து அண்டர் பிரஷர்ல விளையாடக்கூடிய ஒரு டெம்பரமெண்ட் இருக்கிற ஒரு பிளேயர் தான். நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய அண்டர் பிரஷர் சிச்சுவேஷன்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதே நேரத்தில் ஈஸியா ஸ்பின்னை ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இவர். ஸோ சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸுக்காகவே எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வி மேல மீண்டும் போவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஒரு அஃபோர்டபுள் பையா அவர் கிடைப்பாரு. போன வருஷம் 8 கோடி ரூபாய் வரைக்கும் இழுத்து விட்டுட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாவே அவர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி கொஞ்சம் டீம்ஸ் இப்ப நடந்த யூபி லீக்லாம் பார்த்து கொஞ்சம் உள்ள வர்றாங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இல்ல அதுக்கு கீழே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய ஃபியூச்சரை செட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேயர். அண்ட் அகைன் நான் சொல்றேன், சிஎஸ்கே எடுக்கலனாலும் ஏதாவது ஒரு டீம் இவரை எடுப்பாங்க. அண்ட் எந்த டீமுக்கு போறாரோ இவர் வந்து ஜொலிச்சிருவாரு. அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல இந்தியா ஆடிடுவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த பையன்ட்ட பயங்கிறதே கிடையாதுங்க. நான் நிறைய அந்த பையனோட டொமஸ்டிக் கேம்ஸ் பார்த்துருக்கேன். நீங்க வந்து T20 இருக்கட்டும் இல்ல டெஸ்டா இருக்கட்டும், அந்த பையன் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆடுறான் சீரியஸ்லி. அண்ட் அவரோட நம்பர்ஸ் பத்தி பேசுறப்போ அதான் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யூபிக்காக. எஸ்பெஷலி வந்து ஒரு சில முக்கியமான மேட்சஸ்ல ஸ்ட்ரைக் பண்றாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான ஸ்டேஜஸ்ல நீங்க விளையாண்டு டீமை ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஐடியல் பிளேயரா மாறிடுவீங்க அந்த டீமுக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபீல்டிங் ஸ்கில்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீல்டர். அதை போன வாட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட காட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லா தெரியுது. எஸ், எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி கொடுத்த முக்கியத்துவம் சமீர் ரிஸ்வி மேல இந்த வாட்டியும் கொடுக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஆக்ஷன்ல
சிஎஸ்கே பிக் பண்ணுவாங்க. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னோட பர்சனல் விஷ் வந்து அவர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரணும், அடுத்து அவரை பயங்கரமாக க்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த எபிலிட்டி அந்த ஸ்டஃப்பை பார்த்துட்டாங்க சிஎஸ்கே. மேபி ரீபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க கம்மியான அமௌண்ட்டு, பட் போன வாட்டி மாதிரி 8 கோடிலாம் வச்சுக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் செட் பண்ணி போவாங்க. இன்னும் அவங்க நம்மள்ட்ட ஒரு ஆர்டிஎம் வேற இருக்கு. எஸ், அதை நீங்கள் அன்கேப்டு மேலே கூட யூஸ் பண்ணலாம் அந்த ஆர்டிஎம், அதையும் மறக்கக்கூடாது. மேபி நடக்கலாம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், சமீர் ரிஸ்வியை திருப்பி ரீபை பண்ணால் ஒரு ஒர்த்தபிளான ரீபையா, திருப்பி சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல ஆனால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.